புதுக்கோட்டையில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த முன்னாள் பிஏஓ மற்றும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை பகுதியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் ஜெய ரவிவர்மா கடந்த வருடம் தனது காரில் கஞ்சா எடுத்துச் சென்ற போது காருடன் காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை கைது செய்ததோடு பதவியும் நீக்கப்பட்டது. தற்போது டிவிஎஸ் கார்னர் ஐயனார் கோவில் பகுதியில் ஜெய ரவிவர்மா மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா வைத்து விற்பனை செய்து கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படை அனுப்பி இருவரையும் பிடித்து நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட போது கஞ்சா விற்பனை செய்தது உறுதியானது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் 1 கிலோ 900 கிராம் கஞ்சா, 2 செல்போன்கள், இருசக்கர வாகனம் மற்றும் 2030 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.